சஞ்சீவி மரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட்டம் அப்படிங்கிற கிராமத்துல ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோவில்ல தான் இந்த ஒரு சஞ்சீவி மரம் இருக்குது. இக்கோவிலின் சிறப்பு அம்சம் தூங்கா புளிய மரம், அதிசய மரம். மனிதன், விலங்குகள், மரங்கள், செடி கொடிகள் உள்ளிட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஓய்வு, உறக்கம் உண்டு. இதுதான் இயற்கை. இந்த இயற்கைக்கு மாறான அதிசய சக்தி கொண்டதுதான் தூங்கா புளிய மரம். இந்த மரத்தை இவ்வூர் மக்கள் சஞ்சீவி மரம் என்றே அழைக்கின்றனர். தீராத நோயையும் போக்கும் வல்லமை இந்த சஞ்சீவி மர இலைக்கு உண்டு. அம்மனை தரிசனம் செய்து வருபவர்கள் இந்த இலைகளை தவறாமல் சேகரித்து எடுத்து செல்வர். ஆனந்தி அம்மனை பிரதிஷ்டை செய்த கேரளா குடும்பங்களின் வாரிசுகள் இன்றும் குட்டம் கிராமத்தில் நூற்றுக்கணக்கில் வசிக்கின்றார்கள். இப்பகுதி மக்கள் உலகில் எந்த மூலையில் குடியேறினாலும் தங்களின் தொழில் நிறுவனங்களுக்கு ஆனந்தி என்று அம்மனின் பெயரையே சூட்டுகின்றனர். பலர் தங்களின் பெண் குழந்தைகளுக்கு அம்மனின் பெயரையே சூட்டியுள்ளனர். ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் சந்நிதியில் குழந்தை பேருக்காக வேண்டினால் மழலை செல்வம் கிடைக்கும். அவ்வாறு பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் குழந்தைக்கு மொட்டையடித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவர். வருடந்தோறும் ஆடி மாதம் கடைசி திங்கட்கிழமை திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெறும். இது தவிர சித்திரையில் திருமால் பூஜை, வைகாசி விசாகம், நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழி மாத சிறப்பு வழிபாடு, மாசி சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகியவையும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.